ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, இந்தியா vs பங்களாதேஷ் இப்போ வார்ம் அப் மேட்ச்சு ஆடிட்டு வந்துட்டுருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா இந்திய அணி சூப்பராக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி நம்ம ஹர்திக் பாண்டியா அருமையாக பேட்டிங் ஆடியிருக்கார். அது எப்படி ஆடினார் ஏதுன்னு சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, இப்போ வார்ம் அப் மேட்ச் ஆடிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்தியா வர்சஸ் பங்களாதேஷ். நமக்கு அயர்லாண்டோட 5ஆம் தேதி தாங்க முதல் மேட்ச் ஆடுது இந்திய அணி. அது தொடர்ந்து இப்போ வார்ம் அப் மேட்ச் ஆடிட்டு வந்துட்டு இருக்கு. ஆல்ரெடி கோலி இதில் அவைலபிலிட்டி இல்லைன்னு அலௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இதை தொடர்ந்து இந்திய அணி தாங்க டாஸ் வின் பண்ணிச்சு. டாஸ் வின் பண்ணி முதல்ல நாங்கள் பேட்டிங் செய்கிறேன்னு முடிவு செஞ்சு, ஏன்னா வார்ம் அப் மேட்ச் தானே, பிச்சு கண்டிஷனில் எப்படி இருக்க பார்க்கலாம்னு சொல்லிட்டு பேட்டிங் கிளம்பிறங்கினாங்க. அதில் பார்த்தீங்கன்னா யாருமே எதிர்பார்க்காத விதமாக சஞ்சு சாம்சனை ஓப்பனிங் கொண்டு வந்தாங்க. அவரும் யூஸ் பண்ணல சான்ஸை. ஆனால் நம்ம ரிஷப் பண்ட், நான் தாண்டா விக்கெட் கீப்பர் வேர்ல்டு கப்புன்னு சொல்கிற மாதிரி சூப்பராக ஆடினார். ஒரு 52 ரன் அடித்தார். அப்புறம் அவரே போயிட்டார். நம்ம ஹர்திக் பாண்டியா, அவர் மேலே நிறைய விமர்சனம் இருந்துச்சுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா ஐபிஎல்லில் சுத்தமாக ஃபார்ம் அவுட்டு, எதுவுமே ஆட மாட்டுறாரு, போலிங் சரியாக போட மாட்டுறாரு, அவர் ஏன் இந்தியன் டீமில் எடுத்தீங்கன்னு சொல்லிட்டு நிறைய விமர்சனம் இருந்துச்சு. அதெல்லாம் நான் ஹர்திக் பாண்டியாடான்னு சொல்கிற மாதிரி சூப்பராக ஆடினாருங்க. செம்ம சிக்ஸ் அடிச்சார், ஹாட்ரிக் சிக்ஸில் அடித்தார். வெறும் 23 பந்துக்கு 40 ரன் அடிச்சாருங்க. செம அடி அடிச்சார். அப்படியே போலர் கலங்கிட்டாங்கன்னு சொல்லலாம் அவர் அடிச்சடி. ஏன்னா அது கிரவுண்டு பெரிய லாங் கிரவுண்டுங்க. பெரிய கிரவுண்டில் தொடர்ந்து 3 சிக்ஸ் அடிக்கிறதுலாம் ரொம்ப பெரிய விஷயம். ஹர்திக் பாண்டியா மொத்தம் அந்த இதில் 4 சிக்ஸ் அடிச்சிருக்காரு இந்த மேட்ச்சில். செமையாக ஆடினாருங்க. ஒவ்வொரு அடியும் இடி மாரி இருந்துச்சு நம்ம ஹர்திக் பாண்டியா கிட்ட. அதனால் பழைய பாண்டியா வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா பழைய பாண்டியா நீங்கள் நினைச்சு பார்க்கணும். வெறும் 18 பாலுக்கு 50 அடிச்சிருக்காரு. அந்த மாதிரி ஒரு பாண்டியா வந்துட்டாருன்னா கண்டிப்பாக இந்திய அணிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ரிஷப் பண்ணிட்டுங்க, அவர் அந்த ஜேம்ஸ் ஆண்டர்சன் பால் ஒன்று ஃபாஸ்ட் பாலர் டெஸ்ட்டில் திரும்பி அடிச்சார் பாருங்க, அந்த மாதிரி ஷாட்டில் இன்றைக்கி ஆடினாருங்க. வெறும் ரிஸ்ட் ஒர்க் யூஸ் பண்ணி செமையாக அடித்தார் நம்ம ரிஷப் பண்ணிட்டு. அவர் தாங்க எனக்கு தெரிஞ்சு பிளேயிங் லெவலில் ஒருவர். ஏன்னா இந்த மாதிரி ஒரு பேட்டிங் ஸ்கில் வச்சு ஆடிட்டு வந்துட்டுருக்காரு. கண்டிப்பாக சஞ்சு சாம்சனுக்கு வாய்ப்பு கிடைக்குது சந்தேகம் தான். ரிஷப் பண்ணிட்டு தான் வாய்ப்பு கிடைக்கும். அதனால் இன்னொரு விஷயம் என்ன யோசிக்க வேண்டியதாக இருக்குன்னா, ஜெய்ஸ்வாலை இறக்கவே இல்லை. அவர் ஸ்குவாடில் வாய்ப்பு கொடுப்பாங்களா, பிளேயிங் லெவலில் வாய்ப்பு கொடுப்பாங்களான்னு டவுட்டாக இருக்குது. பார்க்கலாம் ரோஹித் சர்மா எந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் ஒன்றுங்க, நம்ம ஹர்திக் பாண்டியா இந்த மாதிரி ஆடி இருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி அளிக்குது. ஏன்னா அவரை பற்றி தெரியும் எவ்வளோ கான்ட்ரவர்சி போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு. டைவர்ஸ் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க, அவங்க ஒய்ஃப் அவங்கள விட்டு போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. நிறைய அவர் மேலே விமர்சனம் இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் கூட பார்க்காம சூப்பராக ஆடி இருக்கார் நம்ம ஹர்திக் பாண்டியா. கண்டிப்பாக அவர் இந்த மாதிரி ஆடி இருக்கிறது இந்திய அணிக்கு மட்டும் ரொம்ப நல்லதுங்க. அதுவும் ஆல்ரவுண்டரு, போலிங்கும் சூப்பராக போடுறவர். வெயிட் பண்ணி பார்க்கலாம் எந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார் சொல்லிட்டு. இதுக்கு மேலே வேர்ல்டு கப்பில் எத்தனை பேரில் ஹர்திக் பாண்டியா இந்த மாதிரி திரும்பிக்கிறது ஃபார்முக்கு நல்லதுன்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நீங்கள் ஒரு ஹர்திக் பாண்டியன் தான் கண்டிப்பாக கமெண்டில் நான் ஒரு ஹர்திக் பாண்டியா ஃபேன் சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைபர் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி, முக்கியமாக வேர்ல்டு கப் வருதுங்க, கண்டிப்பாக சேனலில் டே பை டே அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.